சார், நம்ம ஊர் தலைவர் வேற தைப்பொங்கலுக்கு கோல போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு பல போட்டிகளை அறிவிச்சிட்டாரு. நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு போட்டியில் ஜாயின் பண்ணி வின் பண்ணியே ஆகணும். இந்த வாட்டி பரிசுகள் கூட கொஞ்சம் விலை மதிப்பு அதிகமானதான் இருக்குது. சரி, நம்ம எப்படியாவது கோலம் வரைஞ்சி பார்த்து கோல போட்டியிலையாவது வின் பண்ண பார்ப்போம். ஏட்டி மூத்தவளே, ஏட்டி மூத்தவளே, ஏட்டி ஒரு நோட்டு இருந்தா கொடுட்டி. எம்ம, நீ நோட்டுன்னு ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு ஒரு நோட்டு கொடுத்தோம்ல, அது என்ன செஞ்ச? ஏட்டி அதெல்லாம் கோலம் வரைஞ்சி பார்த்தேன், நல்லாவே வரலன்னு சொல்லி கிழிச்சு போட்டேன்டி. வேறு நோட்டு இருந்தா கொடு. ஆமாம், கொடுக்குற நோட்டெல்லாம் இப்படி கிழிச்சு போட்டுரு. அப்புறம் உனக்கு யார் நோட்டு தருவா? என்கிட்டே ஒரு நோட்டு தான் இருக்குது, வேணா அதை வேணா வாங்கிக்கோ. அப்புறம்லாம் நான் தரமாட்டேன். சரி, கொஞ்சம் கோச்சிக்கிடாமல் போய் அந்த நோட்டு, ஒரு பேனா, ஒரு பென்சில், ரப்பர் மட்டும் எடுத்து வந்து கொடுப்பியா? ஏம்மா, ஒன்று தானே நம்ம கேட்டேன், இப்போ 4 அஞ்சு கேட்க. ஏட்டி தைப்பொங்கலுக்கு நம்ம ஊர் தலைவர் கோலப்போட்டி அறிவிச்சிருக்காருட்டி. நம்ம கோலம் போட்டு பார்த்தா தானே நமக்கு ஜெயிக்க முடியும். கோலப்போட்டிக்கு பரிசு என்னன்னு தெரியுமா? கட்டிலுடி, இரும்பு கட்டில். இரும்பு கட்டில் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். ஏம்மா, உண்மையாகம்மா சொல்கிற? இந்த எடுத்துகிட்டு வரம்மா, நீ தாம்மா ஜெயிக்கணும் கோலப்போட்டியில். சே, நம்மளும் கோலம் போடுறோம்னு சொல்லி அவன் நோட்டை பாதி நோட்டை காலியாக்கிட்டோம். எப்படியாவது நல்லபடியாக கோலம் போட்டு இந்த பரிசை நம்ம ஜெயிக்கணும். ஏம்மா, இந்தம்மா, இதான் கடைசி நோட்டு, என்ன இனிமேல் கேட்காத, நான் தரமாட்டேன். சரிட்டி கொடு. இந்த கோலப்போட்டிக்கு ரங்கோலி போடலாமா இல்லை புள்ளி வச்ச கோலம் போடலாமா? எது போடலாம் தெரியலையே. பேசாமல் இந்த பொங்கலை வரைஞ்சி 2 பக்கமும் மாடை வரைஞ்சி அப்புறம் கரும்பு வரைஞ்சி விட்ருவோமா? அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா பொங்கலை வரைஞ்சி 2 பக்கம் மயிலை வரைஞ்சி விட்ருவோமா? என்ன வரையனே தெரியலையே, எது வரையலாம்? யாருமே வரையாத கோலத்தை வரையணும், அப்போனா தான் நமக்கு பரிசு கிடைக்கும். தைப்பொங்கல்னால பொங்கல் வரைஞ்சிடலாம். சரி பார்ப்போம், கோலத்தை போட்டு பறைஞ்சி பார்ப்போம். எது நல்லா வருதோ அதை வச்சுக்கிடுவோம். நயன்தாராக்கா, ஏக்கா நயன்தாராக்கா இருக்கியலாக்கா? இவ வேற வந்துட்டாளா? வள்ளி வா, உள்ளே தான் இருக்கேன். அக்கா என்னக்கா கதை புக்கா படிக்கியோ? என்ன செய்தியோ? அந்த பிள்ளை நோட்டு மாதிரி இருக்கு. ஆமாம் வள்ளி, இந்த கோலப்போட்டிக்கு கோலம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்க, ஒரு கோலமும் சிக்க மாட்டுக்கு. என்ன கோலம் போடனே தெரியலை. அக்கா ஆமாம்ல, இந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னார்ல, நான் எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லையேக்கா. ஏக்கா நீங்கள் எப்படியும் ஜெயிச்சுருவீங்க போலையே, நல்ல கோலமாக போட்டு வச்சுருக்கியோ? ஏட்டி, நானே நம்ம ஊரில் எப்போயாவது தான் கோலம் போடுவேன். ஆனால் சில உலக நம்ம ஊரில் பார்த்தியா, டெய்லி கோலம் போட்டு நல்லா வளைவு சுழிவெல்லாம் நல்லா போடுவாள். கட்டி கோலம்லாம் எனக்கு கலர் பொடி கூட கொடுக்க தெரியாது. நீ போட்டு பார்க்கணும், எப்படியாவது போட்டு இந்த வாட்டி ஜெயிக்கணும்ட்டி. நீங்களாவது பரவாயில்ல, எப்போயாவது தான் போடுறியோ. நான் கோலமே போட்டது இல்லையேக்கா, ஒரு புள்ளி கூட வச்சது இல்லையே, என்ன செய்ய? வள்ளி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு வள்ளி, ப்ராக்டிஸ் பண்ணு, வந்துடும். ஏக்கா கோலப்பொடி, கோலம் மாவு எல்லாம் வாங்கிட்டீங்களாக்கா? கலர் பொடியெலாம் வாங்கிட்டீங்களா? ஆமாம் வள்ளி, அது வேற வாங்கணுமோ? தைப்பொங்கலுக்கு வாங்கினா ரொம்ப கூட்டமாக இருக்கும் கடைகளில், சில கலர்லாம் கிடைக்காது. போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படியும் இன்றைக்கி அது நாளைக்கு ஸ்டாக்கு நிறைய வந்திருக்கும். தைப்பொங்கலுக்கு போனோம்னா நல்லா கிடைக்கவே கிடைக்காது நல்ல கலரு. இப்போயே போனோம்னா நல்ல கலர்லாம் கிடைக்குமாக்கா. போயிட்டு ரூமுக்கா வாங்கக்கா. ஏட்டி மூத்தவளே, அம்மா கடைக்கு போயிட்டு வரேன், இருந்துக்கண்ணே, போயிட்டு வரேன், பத்திரமா இரு. ஏம்மா கடைக்காம போகிற? எனக்கு ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வந்துடுமே. ஐயோ, இவட்ட சொல்லி தொலைஞ்சிட்டோம்மா. இவ அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. சரிடி, நான் வாங்கிட்டு வரேன். என்ன வள்ளி, போமா? சீக்கிரமாக வாங்கக்கா, போயிட்டு வருவோம். வள்ளி, இந்த பசுக்காடுகளும் இந்த வண்டிக்காரங்களும் ரொம்ப மோசம். என்ன வள்ளி, ரோட்டில் பார்த்து தான் போகணும், இல்லைன்னா மேலே விட்டு ஏற்றிட்டு போயிடுவானுவோம். ஆமாக்கா, ஒரு ஓரமாக தான் நடந்து போகணுமுக்கா. ரொம்ப மோசமாக்கா, இந்த பஸ்ஸு லாரி இதெல்லாம் வந்து வேகமாக ஓட்டுதானுவோ. என்ன செய்ய, நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து தான் போகணுங்க. பாருங்கக்கா, பஸ் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு. ஆமாம், அந்த தெருவுக்காட்டில் வரவே பயமாக இருக்கு வள்ளி. வாங்கக்கா, வேகமாக போவோம். ஆள் இல்லாத தெருவுக்கு போயிடுவோண்ணே. அந்த வழியாக ஒரு குறுக்கு பாதை இருக்குது, அப்படி போயிடுவோனாக்கா. சரி வள்ளி, போவோம். ஏக்கா இந்த பக்கம் கூட்டமே இருக்காதுக்கா, இதில் போவோன்னாக்கா. வள்ளி, அந்த பாரதி லட்சுமியும் கீதாலும் தானே? ஏக்கா அவ்வளோகிட்ட எதுவும் சொல்லாதேக்கா, அப்புறம் கூடயே வந்துடுவாளுவோ. வள்ளி, எப்படி வள்ளி சொல்லாமல் போகிறது? நீங்கள் எதுக்கா குழப்பறீங்க? ஏன்ட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிட்றேன். லட்சுமி பார்த்தியா, கூட ஏற்றிக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாளுவோ. கேட்டாலும் சொல்ல மாட்டாளுவோ. சரி, கேட்டு பார்ப்போமா? கீதா, அவ்வளோ காய்கறி வாங்கப்பா வாழுவோ, அவ்வளோ எங்கேயும் போகிறாளுவோ. அது எதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவளுகளை பற்றி உனக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே இவளுகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போட்டி வருதுன்னு வேறு சொன்னாவோ, இவளுக்கு ஏதாவது கோல்மால் பண்ணுவாளுவோ, நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இவளுகளை. ஈக்கா, கூட ஏற்றிக்கிட்டு காலங்கத்திலே கிளம்பி வச்சு எங்கே கேட்க போறியோ? தொங்க போகிறோம், வாரியா?
இந்த ஒரு நெட்டவழி நான் ஓன்ட்டெல்லாம் கேட்கல, நான் நயன்தாரா கண்ட தான் கேட்டேன்னு உன் வாய மூடு. ஆமாம் ஆமாம், இங்கே நயன்தாராக்கா மட்டும்தானே இருக்காவோ, அவள் கூட சேர்ந்து நானும் தானே போகிறேன், என்கிட்ட தான் இப்போ நீ கேட்கணும். சீச்சி ஓன்டன் மனுஷன் கேட்பானா, நாய் கூட கேட்காது போப்பா. ஏ கீதா, நாங்கள் இந்த கோலப்பொட்டிக்கு கோலமாவு வாங்க போகிறோம், எதுக்கு இப்போ சண்டை போடுதியோ? ஏக்கா நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்லக்கா, எதுக்கு அவள்கிட்ட சொன்னியோ? லட்சுமி, நான் தான் சொன்னோம்ல, பாத்தியா இவளுக்கு ஏதாவது பண்ணுவாளுவோ, அதான் கேட்கலான்னு சொன்னேன். ஆமாக்கா, நல்ல விவரமாக தான் இருக்கல்வண்ணே. ஏக்கா அப்படியா? ஆமாக்கா, நாங்களும் கோலப்பொடி வாங்கலாம் தான் வந்தோம். சரி, அப்போ எல்லோரும் உன்னோட சேர்ந்து போவோமா? இல்லை இல்லை, நாங்கள் தனியாக தான் போகலான் இருக்கோம், நீ வேணால் தனியாக போய் வாங்கு. ஏ நெட்டவள்ளி, உனக்கும் அவளுக்கு என்ன பகை? வந்தால் வந்துட்டு போகிறா, விடு. ஏக்கா இப்போ அங்கே வந்து கையும் வாங்கி வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாக்க, ஏதாவது பண்ணுவா, எனக்கு டென்ஷன் ஆயிரும், பார்த்துக்கிடுங்க. ஏ விடு வள்ளி, வந்தால் வந்துட்டு போகிறான். அங்கே எதுவும் பண்ணானா கடற்கரண்ட்டு அடி வாங்கிட்டு தெரிய போகிறா. உனக்கு என்ன, விடு. சரி சரி, வேமா நடங்க, பேசிகிட்டே வராமல் வெறும் நடந்து வாங்க. நயன்தாராக்கா என்ன குழம்புட போகிறாவான்னு தெரியலையே. சரி போட்டு வாங்கிடுவோம் இன்னைக்கு. ஏக்கா, நீங்கள் என்ன குழம்புக்கா போட போறியோ? நீங்கள் தான் கோலம் சூப்பராக போடுவீல்ல, ஏதாவது கோலம் இருந்தால் ஒரு கோலம் கொடுங்கக்கா. ஏ கீதா, நான் ஒன்றும் முடிவு பண்ணலட்டி, என்ன கோலம் போட போகிறேன்னு முடிவு பண்ணல. ஏக்கா, என்ன குழம்பு போடணும்னு முடிவு பண்ணாமல் தான் கோலப்பொடி வாங்க வந்தீங்களா? அப்போ நீ எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு, அப்புறம் எதுக்கு கேண்ட கோலம் கேட்க? ஏக்கா சத்தியமாக நான் எதுவும் முடிவு பண்ணலக்கா. ஏக்கா நீங்கள் ரங்கோலி போட போறீங்களா, புள்ளி வச்ச குழம்பு போட போறீங்களா? இந்த கீதா, அவங்க என்ன கோலம் போட்டால் உனக்கு என்ன? நீ உனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட, அவங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுவாங்க, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க? இந்த ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் உன்ட்ட எதுவும் பேசலைன்னு நயன்தாரா கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். தேவையில்லாத பேசாத, சரியா? ஆமாம், உன்ட்ட பேசிட்டாலும் எப்படியாவது அந்த அக்கா என்ன குழம்பு போட போகிறாங்கன்னு கேட்டு வாங்கி அதை விட பெரிய குழம்பா நல்ல குழம்பா போடலான்னு பார்ப்பேன். இதுதானே உன் பிளானு? ஏடி சண்டை போடாதீங்கட்டி. ஏடி நான் இந்த பொங்கல் தானே, தைப்பொங்கலுக்கு பொங்கல் வச்சு கரும்பு இந்த மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். இல்லைன்னா பூக்கோளம் போடலான் இருக்கேன், ஏதாவது போடலான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் முடிவாகலை. முடிவான பிறகு சொல்கிறேன்ட்டி. அப்படியாக்கா? சரிக்கா. ஏக்கா என்னக்கா இவ்வளோ பெரிய கூடையோடு வந்திருக்கியோ? கடையோட கோலப்படிலாம் அள்ளிட்டு போகிறீங்களோ? அப்புறம் கோலப்படி வாங்க சும்மா வருகை வச்சு தான் வருவாங்களோ? நீ எப்படி வந்திருக்க? நீ அப்படியே சேலை மடியில் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கியோ? ஏட்டி இன்னும் எதுலேயும் வாங்கிட்டு போகிற, உனக்கு என்ன? அதே மாதிரி நயன்தாராக்கா கூட கொண்டு வந்தால் உனக்கு என்ன? அவன் வேலையை பார்ட்டி தேவையில்லாத பேசிட்டு வருவா. ஏதோ பேசணும்னு கடமைக்குன்னு ஏதாவது பேசுவா. யாராவது அமைதியாக இருந்தால் நம்ம பேசுவோன்ட்டு பேசுகிற. உன்ட்டெல்லாம் என்னத்தான் பேச? இங்கே வர உனையெல்லாம் நான் பேசவே சொல்லலைன்னு, நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எது குறுக்க பேசுகிற? ஏ வள்ளி, கொஞ்ச நேரம் சும்மா இரு வள்ளி. ஏக்கா இதுக்கு தாக்கா நான் அவளை வேணும்னு சொன்னேன். நீங்கள் நமக்கு கூடையே கூட்டுவாரியோ? சரி, 2 பேரும் அமைதியாக இருங்க. கடை வந்துருச்சு, கோலப்பொடி வாங்கணும். கோலப்பொடி, அழகான கோலப்பொடி, நல்ல கலர் கோலப்பொடி. வாங்க வாங்கிக்கோங்க. ஏட்டி என்ன அழகழகான கோலப்பொடிகள்லாம் இருக்குது பார்த்தியா? சூப்பர் கலராலாம் இருக்குது. ஏக்க கோலப்பொடிலாம் எவ்வளோக்கா? எல்லாமே ரேட் கம்மி தான். இந்த மேலே இருக்க பாக்கெட்டில் இருக்குதுன்னா 5 ரூபா. நீங்கள் லூஸில் கேட்டாலும் நான் இதை போட்டு கவர் போட்டு உங்களுக்கு தருவேன். 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி கேட்டிங்களா கூட உங்களுக்கு நான் இந்த சாக்கில் இருக்கிறத எடுத்து கட்டி தருவேன். நமக்கெல்லாம் சின்ன கோலப்பொடி போதும்பா, அந்த 5 ரூபா பாக்கெட்டு. நம்ம என்ன பெரிய குழம்பவா போட போகிறோம்? சின்ன குழம்பு தானே போட போகிறோம். ஏக்கா உங்கள் பேர் என்னக்கா? என் பேராம்மா? என் பேர் கோகிலா. ஓ, நீங்கள் தான் அந்த கோலமாவு கோகிலாவா? என்னது கோலமாவு கோகிலாவா? என் பேர் கோகிலா மட்டும்தான், கோலமாவுலாம் கிடையாது. ஏக்கா பாத்தியலாக்கா எப்படி சொல்லுதான்னு? இதுக்கு தாமக்கு அவளை கூட்டே வரக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா அவங்கள எப்படி கிண்டல் அடிக்கான்னு? ஏ வள்ளி, நீ எதுவும் பேசாத, அவளே அடி வாங்கிட்டு போவா. நீ அவளை விடு. ஏக்கா அந்த பொம்பளை யாருக்கா? உங்கள் கூட வந்தவளா? உங்களை பார்த்தா நல்லா தன்மையாக இருக்குது. அந்த பொம்பளை எனக்கும் என்னை கிண்டல் அடிக்கா? ஏக்கா அவள் அப்படி தாமக்கா லூஸு. ரொம்ப பேசணுன்னா கோலப்படித்துக்கு கண்ணில் எரிஞ்சு விட்ருங்க, ஓடி போயிடுவா. உங்கள் கூட வந்திருக்காங்களேன்னு சொல்லி சும்மா விட்றேன், இல்லைனா ஏதாவது பண்ணி விட்டுரும், பார்த்துக்கங்க. நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிக்கா. ஏக்கா தைப்பொங்கலுக்கு கோலப்பொடி வாங்க வந்தீங்களோ? நமக்கா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாட்டா? ஏக்க எங்கள் ஊரில் கோலப்பொட்டி நடக்க போது பார்த்துக்கிடுங்க. அதனால கோலப்பொடி வாங்கலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா? அப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டுமாக்கா ஒரு 10 ரூபாய்க்கு? எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் என்ன செய்கிறது? கோலப்பொட்டிக்கு போட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிடுவீங்களா? ஏன் கோலப்பொட்டிக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் கோலமே போட மாட்டீங்களா? அதுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்களா? என்னக்கா இப்படி பேசுறியோ? ஏ கீதா, நீ வாங்குறதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா கிளம்புமா. இல்லைக்கா நானும் வாங்குறதுக்கு தான்க்கா வந்திருக்கேன். இந்த பொம்பளையை பார்த்தா வாங்க வந்த மாதிரியே தெரியலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் போடுறோம், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.